ரொம்ப வருஷம் முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அப்போ சின்ன சின்ன சமஸ்தானங்கள் இருந்தது இந்தியாவில். நம்மலாம் வரி கட்டிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு சமஸ்தானமும் ஆங்கில அதிகாரிகளுக்கு வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு திவான் அப்படின்னு ஆங்கில அதிகாரத்தை சேர்ந்த ஒருத்தர் அரசர்களோட இருப்பார். திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது பிரிட்டிஷ்ல இருந்து. நாங்க தான் 10 குதிரைகள் கொண்ட சேரட் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க உங்க அரசர்களும் அதே மாதிரி 10 குதிரைகள் கொண்ட சேரட் வண்டி ஓட்டுறீங்க. இது சரி கிடையாது. நாங்க ஆளும் நாடு, நீங்கள் அடிமை நாடு. அதனால இனிமே உங்க தேசத்தை சேர்ந்த அந்த சமஸ்தானத்தின் அரசர்கள் 7 குதிரை கொண்ட வண்டி ஓட்டுங்க, இல்ல 5 குதிரை கொண்ட வண்டி ஓட்டுங்க, 10 குதிரைகள் கொண்ட வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது. அதை எல்லா மன்னர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த குவாலியர் அப்படிங்கிற சமஸ்தானத்தின் அரசருக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. ஏற்கனவே இது நம்ம நாடு, நம்ம ராஜாங்கம், திடீர்னு இவங்க நம்மளை அடிமைப்படுத்தினது மட்டும் இல்லாம அதுல போகக்கூடாது இதுல போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப எரிச்சலாகி அன்னைக்கே 10 குதிரை கொண்ட சாரட் வண்டியில சல்லுன்னு ஊர் முழுக்க சுத்திட்டு வந்துட்டார். இதை ஒருத்தர் ஆங்கில அதிகாரி போட்டோ எடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டார். இந்த மாதிரி அரசு ஆணையை இவர் மீறிட்டாரு, 10 குதிரை கொண்ட வண்டியில வந்துட்டாரு அப்படின்னு. இப்ப பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்துருச்சு. அவரை கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தியாச்சு. அந்த குவாலியர் மன்னருக்கு ஆதரவாக அந்த வழக்கை ஆட வந்தவர் யாருன்னா மோதிலால் நேரு. மோதிலால் நேரு யார் தெரியும்ல? நம்ம ஜவஹர்லால் நேருவோட அப்பா. ஏன் நம்ம ஜவஹர்லால் நேருன்னா அவர் நம்ம மாமா, அதனால அவர் நம்ம ஜவஹர்லால் நேரு. அவங்க அப்பா வழக்கறிஞர். அவர் வாதாட வர்றார். வாதாட வந்தவர் ஒரு அருமையான வாதத்தை வைக்கிறார். அந்த குவாலியர் அரசர் 10 குதிரைகள் கொண்ட வண்டியை ஓட்டல, 9 குதிரைகள் கொண்ட வண்டியை தான் அவர் ஓட்டினார். அதனால அந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். நீதிபதிக்கு ரொம்ப ஆச்சரியம். புகைப்படம் ஆதாரமா இருக்கு, அதுல 10 குதிரை இருக்கு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, ஏன் பொய் சொல்றீங்க? அவர் சிரித்து கொண்டே சொன்னார், நான் பொய் சொல்லவில்லை, நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த 10 குதிரைகளில் ஒரு குதிரை பெண் குதிரை. பெண் குதிரை ஒருபோதும் குதிரை இனத்தில் சேர்க்கப்பட மாட்டாது என்கின்ற காரணத்தினால் அதை 9 குதிரைகள் கொண்ட வண்டியாகத்தான் நீங்கள் கருத வேண்டும், இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் வழக்கு வைத்தார். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீதிபதி அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சரியாக சொன்னீர்கள், இது 9 குதிரை பூட்டிய வண்டி தான், வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு குதிரை பெண்ணாக பிறந்த ஒரே காரணத்துக்காக அது பெண் இனத்திலேயே இல்லை, குதிரை இனத்திலேயே இல்லை என்று மறுக்கப்பட்டால் நம்ம நிலைமை என்னங்க? ஒரு குதிரையே பெண்ணா இருந்தா அது குதிரை கிடையாதான். இது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்காக இருக்கிறது என்றால் பெண்களுடைய இடம் எங்கே இருக்கிறது அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுப்பா கூட இருக்கும். வீட்டுல எல்லாம் நீங்க என்ன சமைச்சு கொடுக்குற